கைஸ் நம்ம வந்து சட்னி பண்ண போகிறோம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தேங்காய் திருவி போட்டுக்கோங்க. ஒரு மிளகா, ஒரே ஒரு பூண்டு, கடலை, ஒரு ஸ்பூன் கடலை இத்தினோண்டு, அண்ட் புளி இத்தினோண்டு இன்ச்சு தான், நிறையா இல்லை. புளியை லைட்டாக போட்டுட்டு நல்லா ஜாரில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் தானம்மா? இப்போ இப்போ இது பண்ணணுமா? நல்லா லாக் பண்ணிடு. இப்போ நம்ம அரைச்சிக்கணும். வாங்க அரைச்சிக்கலாம். ஒன்றா இருக்கு. நல்லா பவுடர் ஆகி நல்லா அரைச்சிக்கோங்க. இன்னும் ஒன்ஸ் நடுவில் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கலாம். இப்போ ஸ்பூன் எடுத்து இது உப்பு எடுத்து 1 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் போடு. நல்லா அது இந்த மாதிரி ஆறோட அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் ஆஃப் உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக தான் நம்ம போட்டுக்கணுமா? எவ்வளோ போட்டிருக்க? அவ்வளோ போடு. திருப்பியும் ஆற. நான் தண்ணி ஊற்றுறேன். இப்போ ஊற்றுறியா? ஃபர்ஸ்ட் அது ஆற. ஆமா இதுதான். ஆமா ஸோ மறுபடியும் ஒரு 2 இன்ச் உப்பு போட்டது அப்புறமா நாங்கள் மறுபடியும் அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்து சாப்பிடுவா கபாப. ஜீவா யாரோ மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ ஜஸ்ட் தண்ணி மட்டும் போட்டுக்கலாம். எவ்வளோ இருந்துச்சுமா? இன்னும் கொஞ்சம் போதுமாமா? போதும். அரை. ஸோ 3 cup ஆஃப் வாட்டர் போட்டுக்கலாம். ஸோ மறுபடியும் அரைச்சிடலாம். மெல்ல ஓபன் பண்ணனும். எங்க நல்லா சட்னி மாதிரி ஆயிடுச்சுமா? சட்னி மாதிரி தான் ஆகும். வெயிட் பண்ணு. ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரே 4 cup ஆஃப் வாட்டர். இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணால் ஜஸ்ட் இந்த மாதிரி சட்னி மாதிரி வந்திருக்கணும். ஜஸ்ட் ஒரு இன்ச் டேஸ்ட் பார்க்கலாம். இவ்வளோதான் வந்துருக்கு. அரைச்சது அப்புறமா அவங்க இதோட லாஸ்ட் அரைச்சது மிக்ஸியை தொடச்சி வைக்கிறதான் டாஸ்க். மிக்ஸியை தொடச்சி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு வரலாம். பிரேக்.